அது ஆதியாகமம் 47வது அதிகாரத்துல 11வது வாக்கியம் வாசிங்களேன். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினார். இங்கே ஒரு வாக்கியம் வருகிறது, எகிப்து தேசத்திலே சுதந்திரம் கொடுத்தார். எகிப்து தேசம் அப்படிங்கிறது ஒரு அடிமைத்தனத்தின் வீடு. நம்ம புரிந்து கொள்ளுதல் அதுதான். எகிப்து தேசம் என்பது பாவம் நிறைந்த ஒரு நாடாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா திருமறையில சொல்லப்பட்டிருக்கு, எகிப்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு சுதந்திரம். அப்போ ஒரு முரண் அங்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எகிப்தில் எப்படி சுதந்திரம் கிடைக்கும்? எகிப்து என்றாலே அடிமை தேசம் அல்லவா? எகிப்திலே இவர்கள் சுதந்திரம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். எகிப்திலே நல்ல நாடு அல்லது நல்ல பகுதி என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அங்கே சொல்லப்பட்ட நல்லது என்பது என்ன, அங்கே சொல்லப்பட்ட சுதந்திரம் என்பது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நல்லது அப்படின்னு அது நன்மையானது நேர்மையானது அப்படின்னு எடுக்கக்கூடாது. அங்க செழிப்பானது வளமையானது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சுதந்திரம் அப்படின்னு அவர்கள் சுயாதீனம் உடையவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிடக்கூடாது. அவர்கள் பார்வோனுக்கு கட்டுப்பட்டவர்கள். சரிங்களா? சுதந்திரம் அப்படிங்கிறது சுயாதீனமானது. நீங்க புதிய ஏற்பாட்டுல யோவான் 3வது அதிகாரத்துல 8வது வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கோம், காற்றானது அது தான் விரும்பிய திசைகளில் எல்லாம் வீசுகிறது அப்படின்னு. அப்போ சுதந்திரம் என்பது காற்றை போல. அதனாலதான் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டாமா அப்படின்னு பாடுவாங்க. சுதந்திரம் என்பது காற்று போல. இங்கே சுதந்திரம் என்பது ஃப்ரீ ஸ்பிரிட் கிடையாது, சுயாதீனத்தின் அடையாளம் கிடையாது. நீ பார்வோனுக்கு கட்டுப்பட்டவன். ஏனென்றால் அது பார்வோனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கின்ற இடம். அப்போ அங்க நல்லது என்றால் செழுமையானது வளமையானது என்று பொருள். அதே நேரத்துல அங்கே சுதந்திரம் என்றால் பார்வோனுக்கு நீ கட்டுப்படு என்பதுதான் அர்த்தம். இந்த பகுதியில யோசேப்பை தான் ஒரு தலைவனாக அங்க பார்க்கிறோம். அந்த யோசேப்பு எப்படிப்பட்ட தலைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு அடிமை என்பதை மறந்த தலைவன். மறந்து ராஜ விசுவாசியாய் மாறிவிட்டார். சரிங்களா? ராஜ விசுவாசம் அப்படிங்கிறது வேறு ஒரு அடிமைத்தனத்தினுடைய வடிவம். உன்னை போல ஒரு லாயலான ஆள் இல்லை அப்படின்னு அதை மண்டைக்குள்ள என்ன கலன்றது அப்படின்னா, நான் இந்த தேசத்திலே அடிமையாய் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு மறந்து விடுகின்றது. நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை மறந்து விட்டார். யோசேப்பு தான் ஒரு அடிமை என்று உணர்ந்திருந்தால் மக்களுக்கான ஒரு மனிதனாக இருந்திருப்பார். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ வஸ்திரங்களும் தனக்கு சொல்லப்பட்ட ராஜ விசுவாசி என்கின்ற பட்டமும் அவருடைய மனதை எப்படி மாக்குதுச்சு அப்படின்னா, நான் மக்களுக்குரியவன் அல்ல, நான் அரசனுக்குரியவன் என்கின்ற எண்ணத்தை அவருக்குள்ளாக உருவாக்கிடுச்சு. அதனாலதான் இந்த பகுதியில இந்த யோசேப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் அடிமை என்பதை மறந்ததுனால என்ன நடக்கும் அப்படின்னா, முதலாவது அவன் ஒரு கூட்ட மக்களையே அடிமையாய் மாற்றி விட்டான். இந்த பகுதியில நான் வாசிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், எகிப்துல இருக்கிற பார்வோனின் மக்கள் தங்கள் சொந்த தேசத்துல குடியிருக்கிறாங்க. சொந்த தேசத்துல குடியிருக்கிறவங்க அடிமை என்ற பெயரில் அழைக்கப்படுவார்களா, விடுதலை பெற்றவர்களாக இருப்பாங்களா? சொந்த தேசத்துல இருக்கிறவங்க விடுதலை பெற்றவர்கள் தான் இருப்பாங்க. அவங்கள யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஒரு பெரிய பஞ்சம் வந்தவுடனே பார்வோனிடம் போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்குது, எங்களுக்கு பஞ்சம் வந்து விட்டது, நீங்க ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு போது பார்வோன் யோசேப்போடு ஆலோசனை செய்கிறார். யோசேப்பு ஒரு சிறந்த ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற கால்நடைகள் எல்லாத்தையும் வாங்கிடுவோம், அவங்களுக்கு தானியம் கொடுப்போம். கால்நடைகள் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு தானியம் கொடுத்துட்டோம்னா அவங்க பஞ்ச காலத்துல சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்க. அடுத்து திரும்பவும் பஞ்சம் தலைவிரித்து அடிக்கிறது, பசி என்று வருகின்றார்கள். உடனே யோசிப்பு சொல்றான், உங்க நிலங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு எழுதிருங்க, பார்வோனுக்கு
எழுதி வைத்து விடுங்கள். அப்போ அவர்களிடம் இருந்த சொத்தை பறித்து விட்டார், அவர்களிடம் இருக்கின்ற அந்த நிலங்களை பறித்து விட்டார், சொந்த தேசத்திலே ஜனங்களை அடிமையாய் மாற்றிவிட்டார். புரியுதுங்களா? அப்போ அடிமை என்பதை மறக்கின்ற ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, யாரெல்லாம் சுயாதீனமா இருக்கிறாங்களோ அவங்களையும் அடிமைத்தனத்துக்கு நேராகவே அழைத்து செல்வாங்க. இங்க வந்துற இது உனக்கு சேஃபா இருக்கும். இந்த யோசேப்புக்கு எப்படி இந்த அறிவு வந்துச்சு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எப்படி பசியாய் இருக்கிற ஜனங்களுக்கு நீ இதை எழுதி கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு தருவேங்கிற அந்த புத்தி யோசேப்புக்கு எப்படி வந்திருக்கும்? இதுதான் ஜேக்கப்ஸ் ஜீன்ங்கிறது. சரிங்களா? இது யாக்கோபிலிருந்து புறப்படுவது. யாக்கோபு தான் தன்னுடைய சொந்த சகோதரன் வந்து எனக்கு பசிக்குது, எனக்கு நீ காய்த்து கொண்டு இருக்கிற கூளை கொடு அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு என்ன சொன்னாரு? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோவுடைய பிள்ளை தானே யோசேப்பு இல்லையா? அவருக்கு எப்படி இந்த அறிவு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணும் கிடையாது, தகப்பனின் வழி வம்சம். தகப்பன் எதை செய்தாரோ அதை அப்படியே இவரும் எக்ஸிக்யூட் பண்றாரு. பிதாக்களின் ஞானம் தான் பிள்ளைகளுக்கும் வரும் பார்த்துக்கோங்க. இதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. அதனால நீங்க இந்த ஜேக்கப்ஸ் ஜீன், யாக்கோபினுடைய அணு அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் பார்த்துக்கோங்க. அதனாலதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா தன்னை யாக்கோபின் அடையாளமா காட்டவே மாட்டாரு, இஸ்ரவேலின் அடையாளமா காட்டுவார். யாக்கோபுக்கு மறுபெயர் என்னது? இஸ்ரவேல். யாக்கோபின் அடையாளமா, யாக்கோபின் வடிவம்சமா இருந்தா எப்படினாலும் நீ வாழலாம் அப்படிங்கிற ஒரு நியதி நமக்கு இருக்குது. ஆனா நான் இஸ்ரவேலின் வடிவம்சம். அப்போ பசியா இருக்கிற ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது அல்லவா உபவாசம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? பசியா இருக்கிற மனிதனுக்கு அப்போ ஒரு ராஜாவினுடைய கடமை என்னது? பசியா இருக்க விடலாமா? பஞ்ச காலத்தில் மக்களிடம் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச நிலங்களையும் பறித்து கொண்டு அவர்களை இந்த உலகத்திலே அகதிகளாக மாற்றலாமா? அது முடியும், தப்பு இல்லையா? ஒரு ராஜா அதை செய்யக்கூடாது. ஆனால் அடிமை என்பதை மறந்த யோசேப்பு ஒரு அடிமை கூட்டத்தையே உருவாக்கி விட்டார். அடிமை கூட்டத்தையே அவர் உருவாக்கி விட்டார். அப்போ இந்த உலகத்துல நம்ம யாரு? நிறைய நேரத்துல ஞானஸ்தானம் பெற்று நம்ம சில நேரங்கள் என்னன்னா ரொம்ப சுயநீதியில நிரம்பிடுறோம் பார்த்துக்கோங்க. நம்ம யாரு? நம்ம எப்படிப்பட்டவங்க? சிலரை நம்ம ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி நீ ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தரை காணல் பண்றோம் பார்த்துக்கோங்க. அன்புக்குரியவர்களை, நம்ம எங்க இருந்து வந்தோம்? நம்ம என்ன நிலைமைகள்ல இருந்து ஆண்டவர் நம்மை கரம் பிடித்தார்? எந்த நிலைமையில ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டார்? இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் பணத்திற்கும் போதல்ல, நீங்கள் கொஞ்சமாய் இருக்கும் போதல்லவா அவர் உங்களை சேர்த்து கொண்டார். நீங்கள் தேசத்திலே மிகுந்திருக்கும் போதல்ல, அல்லது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும் போதல்ல, நீங்கள் அடிமைகளாக இருக்கும் போதல்லவா அவர் உங்களை சேர்த்து கொண்டார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்திருந்தால் நாம் பிற மக்களை நன்றாய் வழிநடத்துவதற்கு உதவி செய்யும். சரிங்களா? இப்போ ஞானஸ்நானம் எடுக்க நீங்க வர்றீங்க அப்படின்னா, ஞானஸ்நானம் என்பது பாவ வாழ்க்கை. நான் பாவியா இருந்தேங்க, என் வாழ்க்கையில இவ்வளவு தவறுகள் இருந்துச்சுங்க, இந்த தவறுகள்ல இருந்து நான் வழி மாறி ஒரு மீட்கப்பட்ட நிலைமையில இருப்பதற்கு இந்த ஞானஸ்நானம் எனக்கு ஒரு உதவி செய்யுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை இவ்விதமாய் வழி நடத்தணும். இது மேம்போக்காக ஞானஸ்நானம் எடுத்தோடனே திருச்சபையினுடைய அங்கத்தினரா நாங்க மாறிடும், ஒரு கூட்ட மக்கள் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த யோசேப்பு பார்வோனின் ஒரு பிரதிநிதியா மாறினான் இல்லையா? அப்படி ஞானஸ்நானம் இருந்தா அந்த ஞானஸ்நானத்தினால பிரயோஜனமே கிடையாது. சரிங்களா? ஞானஸ்நானம் என்பது இறைவனுக்கும் நமக்குமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை தவிர இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களோடு நம்ம இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து இங்க உள்ளவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க இவங்க எல்லாரும் வெள்ளைக்காரங்க, இவங்க எல்லாம் இங்கிலீஷ், வெளிநாட்டுக்கு ஓடி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? விசா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா நம்ம இங்க இருப்போமாங்க? சொல்லுங்க. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை விசா எடுத்து யூஎஸ் போங்க நாம இருக்கோம்.
அதை செய்ய மாட்டாங்க. சரிங்களா? இப்படி சொல்லுவாங்களே தவிர செய்ய மாட்டாங்க. அவங்க காலுக்குள்ளேயே வச்சு மிதிக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர நமக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, நீங்க வெளிநாட்டுக்கு ஓடி போங்க, வெளிநாட்டுக்கு ஓடி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உலக அதிகாரங்களுடைய ஒரு அடையாளமா நம்மளை பார்க்கறாங்க. நம்ம உலக அதிகாரங்களுடைய ஒரு பிரதிநிதிகள் கிடையாது. இறைவன் நம்மை படைத்த தேவன், அவருடைய சாயலை நாம் இந்த உலகத்துல வெளிப்படுத்தப்போம். அப்போ ஞானஸ்தானம் என்பது, இந்த யோசேப்பு கொஞ்சம் ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அவனுடைய பதவியை, அவனுக்கு ஒரு சேர் கொடுத்து பக்கத்துல உட்கார வச்ச உடனே அவன் எப்படி மாறிட்டாரு? பார்வோனின் விசுவாசியாய் மாறிவிட்டார். நமக்கு ஆண்டவர் ஞானஸ்தானத்தின் மூலமா சேர் கொடுத்து அழகா நம்மளை பக்கத்துல வச்சிருக்கிறாரு. நாம் இறைவனின் விசுவாசியாய், இதுதான் முதல் செய்தி. சரிங்களா? அப்படி நம்ம இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்து பாருங்க, இந்த யோசேப்பு ஏற்படுத்திய இந்த விளைவு என்னதை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அந்த அடிமையாய் மக்களை உருவாக்கினா ஒரு குறிப்பிட்ட காலம் செல்ல செல்ல யார் அடிமையாய் மாறியது? இஸ்ரவேல் மக்களை, யோசேப்பின் குடும்பமே அடிமையாய் மாறிவிட்டது. இவன் நினைச்சா, இன்று நான் பத்த வைக்கின்ற நெருப்பு ஏதோ ஒன்றை, நான் விரும்பாத ஒன்றை எரிப்பதற்கு, அழிப்பதற்கு அப்படின்னு நினைச்சான். ஆனா அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அது அடுத்து 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 வந்து கடைசியில எங்க வந்துருச்சுன்னா, தன்னுடைய சொந்த குடும்பத்தையே அடிமைக்கு நேராக விற்று போட்டான். அன்புக்குரியவர்களை, எந்த ஒரு செயலுக்கும் நிச்சயமாக எதிர்வினைகள் உண்டு. அந்த வினைகளை நிச்சயமாக அறுக்கக்கூடிய காலமும் அருகில் இருக்கிறது. இவர் செய்த விளைவு, செய்த செயலின் விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் தன் மக்களையும் அடிமையாய் மாற்றிவிட்டார். பைபிள்ல சொல்லுது, பார்வோனை அறியாத, இந்த யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் அங்க அதிகாரத்துல வந்து அமர்கின்றார். யோசேப்பு நினைச்சிருந்தா, நம்ம எவர் ஃபேமிலி, நம்ம எப்பொழுதுமே எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்போம். எவர் ஃபேமிலியர், எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் நம்முடைய, நாம் ரிஜிஸ்டர் பண்ணதை, நம்ம ஏற்படுத்தியதை யாரால் அழிக்க முடியாது, என் பெயர் அழியாது என்று நினைத்தார். அப்படிதான் நினைச்சிருக்கிறாரு. அதனாலதான் பைபிள் அந்த டேர்ம் போட்டிருக்குது, பார்த்துக்கோங்க. பார்வோனை அறியாத, யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருவர் வருவார். அன்புக்குரியவர்களே, நாம் அடிமை என்பதை மறந்து செய்கின்ற செயலுடைய விளைவுகளில் ஒன்று, நாம் மறக்கப்பட்டு போவோம். அவர் நினைச்சாரு, யோசேப்பு இந்த தேசத்திலேயே, பைபிள்ல சில சொல்லியிருக்கு இல்லையா, சாலமோனுக்கு முன்னும் சாலமோனுக்கு பின்னும் எவரும் இப்படி இல்லை, சாமுவேலுக்கு முன்னும் சாமுவேலுக்கு பின்னும் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இல்லை. அதுபோல மோசேக்கு முன்னும் ஆபிரகாமுக்கு முன்னும் இறைவனோடு அப்படி பழகியவர்கள் பின்னாட்கள் இல்லை. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோமே. அதே போல யோசேப்பு என்ன நினைச்சாரு அப்படின்னா, எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் பேரை அழிப்பதற்கு யாருமே இல்லைன்னு நினைச்சாரு. அவருடைய அறியாமையை ஆண்டவர் அங்கே முறியடித்து போட்டார். யோசேப்பை அறியாத பார்வோன். நீங்க அப்படிதானே வாசிக்கிறீங்க. இந்த யாத்திராகமம் தொடங்கின ஒண்ணு, அந்த 8வது வாக்கியம் இல்லையா, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அன்புக்குரியவர்களை, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் அவைகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்ணோக்கி பார்க்க அந்த தூர தரிசனம் நமக்கு இருக்கணும். பார்த்துக்கோங்க. கண்களை மூடி நாம் செய்கின்ற தவறுகள், சில நேரங்கள்ல நாம் கண்கள் திறந்து பார்த்தா நமக்கு அருகாமையிலேயே இருக்குது. கற்களாக இருக்கின்றது, மலைகளாக இருக்கின்றது, நம்மை நொறுக்கி போடக்கூடிய பாறைகளாக இருக்கிறது. அப்போ இவர் செய்த தவறுடைய விளைவு மாபெரும் பாதகத்தை இஸ்ரவேலுக்கு உண்டு பண்ணிவிட்டார். இங்க பாருங்க, பார்வோனின் தேசத்தில் சுதந்திரம் என்றால் அது எப்படி சாத்தியம்? பார்வோனின் தேசத்தில், அடிமை தேசத்தில், ஆண்டவரை அறியாத தேசத்தில் சுதந்திரம் என்று சொன்னால் அது முரண் அல்லவா? அப்ப அதை நம்ம யோசிக்கிறோமா வேண்டாமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆதியாகமத்துல இன்னொரு வாக்கியத்தை சொன்னேன்.
இந்த சோதம் குமரா பட்டணம் அழிவதற்கு முன்பாக எப்படி இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது. எப்படிங்க ஏதேன் தோட்டம் போல சோதம் குமரா பட்டணம் இருக்கும் என்று நாம் என்ன வேண்டும்? இவைகள்லாம் முரண் பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். அப்போ இவைகளை எண்ணி பார்க்க வேண்டாமா? அப்போ அடிமை தேசத்தின் விசுவாசி தன் சொந்த மக்களையும் அடிமையாய் மாற்றும். பிறர் அடிமையா மாத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல சொந்த குடிகள் எத்தனை ஆண்டுகள், 430 ஆண்டு காலம் அடிமையா இருந்தார்களாம். திருமறை அதுதான் சொல்லுது. 430 ஆண்டு கால அடிமைத்தனத்தை தன் சொந்த தேசத்திற்கே வைத்து. 2வது செய்தி அதுதான். ராஜ விசுவாசி என்று போர்வையில் இருக்கிறவர்களால தன் சொந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் நல்லா இருந்தாங்க, அதுலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு ஏராளமான நெருக்கடிகள் அவர்களுக்கு உண்டாகும். சரி, இந்த தேசம் அடிமையா உருவாக்குனார் இல்லையா, எதை டூலா பயன்படுத்தினார்? நான் அதை பைபிள்ல படிச்சு பார்த்தேன். அது ரொம்ப கான்டெக்சுவலா இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, இந்த கான்டெக்ஸ்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ஏற்புடையதா இருந்துச்சு. நீங்க அந்த பகுதியில பார்த்தீங்களே, நான் 47வது அதிகாரத்துல அவர் எல்லாருடைய நிலங்களையுமே எடுப்பாரு. ஆனா ஆசாரியர் 22வது வாக்கியத்தை வாசிச்சு அங்க பாருங்க, எல்லாருடைய நிலங்களையும் வாங்கிடுறாங்க. ஆசாரியர்கள்னா யாரு? மர வேலை பார்க்கறாங்க, தங்க வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறாங்க. சரியா? கடவுளுடைய பணியாளர்கள், பூஜாசாரி, அதுதான் அதனுடைய அர்த்தம். பூஜாசாரி. பூஜாசாரினா பூஜை செய்கிறவர்கள், கடவுளை பூஜிக்கிறவர்கள், அவ்வளவுதான். எகிப்துல எந்த கடவுள் இருந்தாரு? யெகோவா இருந்தாரு. விடுதலையின் ஆண்டவரா இருந்தாரு இல்லையா? எகிப்துல அவர்களுக்கு என்று சில கடவுள்கள் இருந்தாங்க. அப்போ இந்த ஆசாரிகள் எந்த கடவுளுக்கு பணியாளர்கள்? யெகோவாவின் பணியாளர்கள் கிடையாது. நீங்கெல்லாம் நம்புறீங்க இல்லையா? நான் நம்பலையான்னு கேட்டாதீங்க. நம்ம எல்லாரும் நம்புறோம் இல்லையா? அந்த கடவுளின் பணியாளர்கள் கிடையாது, அவங்க பாகாடின் பணியாளர்கள். அப்படி இன்னொரு தெய்வத்தினுடைய பணியாளர்கள். இங்க பாருங்களேன், யோசேப்பு எல்லாருடைய நிலத்தையும் வாங்கினாரு. யாருடைய நிலத்தை வாங்கல? ஆசாரியரின் நிலத்தை வாங்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடிமையாய் ஒரு மக்களை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த இறைவன் பெயரில் பணி செய்கிறவர்கள் தேவை. இறைவன் பேரை சொன்னாதான் அடிமை தேசத்தை உருவாக்க முடியும். இப்ப நம்ம கான்டெக்ஸ்டுக்குள்ள வாங்கினேன். இப்ப ஏன் ஒரு அரசியல் அப்படின்னா கடவுளை மையப்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுளை மையப்படுத்துவதன் மூலமாக மீண்டும் ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்க முடியும். அதுதான் அவங்களுடைய கொள்கை. கடவுளை முன்னிறுத்தினா, கடவுள் சபிச்சிருவாருன்னு சொன்னா ஒரு கூட்ட மக்கள் தெரிஞ்சுவாங்க. நீங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, சோறு வேணுமா கடவுள் வேணுமான்னு கேட்டா, போடா சோறு தான் வேணும்னு போயிடுவாங்க இல்லையா? அதுதான் முக்கியம். அதே இது நீங்க வட இந்தியாவில போய் கேட்டு பாருங்க, கடவுள் தான் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை பெருசா இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்குள்ள மூடத்தனமும் அதிகமா இருக்கு. ஒருத்தர் எடுத்துட்டு போய் இந்த தெய்வத்தினுடைய இதை உடைச்சு போடுங்க அப்படின்னா வேகமா போய் கூட்டமா போய் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல ஏன்னு கேட்பாங்க. இன்னும் மதுரையில திருப்பரங்குன்றத்துக்குள்ள நெருங்கவே முடியல. காரணம் என்ன? உள்ளூர்காரே எந்திரிச்சே வர மாட்டான் பார்க்குறவங்க. அவன் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகணும், கடையை திறக்கணும். இப்படி போய் போராட்டங்களை சண்டைகளை விரும்பல. நம்ம ஊர் அப்படிப்பட்டது. ஆனா அந்த நாட்கள்ல, பழைய நாட்கள்ல எப்படி இருந்துச்சுன்னா, கடவுள் பெயரை சொன்னா அப்படியே நம்பிடுவாங்க. பார்வோன் தான் கடவுள் சொன்னா பார்வோன் காலில் விழுந்துருவாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு மரத்தை காட்டி இதுதான் கடவுள் அப்படின்னா கடவுள் விழுந்துருவாங்க. இது அந்த காலத்துல உள்ளவங்களுடைய பயம். சரிங்களா? காற்றையும் கடவுளாக பார்த்தார்கள். நீங்க நம்ம எல்லாருமே அந்த நிலையிலிருந்து தான் மேலே ஏறி வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாதது இல்லை. கல்லையும் கடவுளாக சொல்வார்கள், நெருப்பையும் கடவுளாக சொல்வார்கள், நீரையும் கடவுளாக சொல்வார்கள். நீங்கள் எதை எடுத்தாலும் அதிலும் அருவம் உருவம் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. எல்லாம் கடவுள் தான்.
எல்லாமே கடவுள் ஆயிடுச்சுன்னா எதுக்கு இல்லையா? கடைசியில் சொல்லிடுவாங்க, நீயும் கடவுள் தான் நானும் கடவுள் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே கடவுள் ஆயிட்டாங்க. சரிங்களா? நீயும் கடவுள் நான் கடவுள்னுட்டு இந்த மாதிரி அருவம் உருவம் என்றெல்லாம் பேசுவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஆசாரியருடைய நிலத்தை எடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தேவைப்படுது. இவங்களை வச்சோம்னா இந்த ஆசாரியன் 1000 பேரை கொண்டு வந்துடலாம். அதனாலதான் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா கடவுளுடைய பணியாளர்களை கொண்டுதான் அவர்கள் திட்டங்களை வகுப்பார்கள். இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. அப்போ இந்த யோசேப்பு ரொம்ப ரொம்ப டாக்டிக்கலா அதை செய்தார். ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தையும் ஒரு ஆள்காட்டி கூட்டத்தையும் உருவாக்கிட்டார். இந்திய தேசத்தை அடிமைப்படுத்த வரும்போது நம்ம வரலாற்றுல பார்க்கும்போது 10,000 போர் சேவகர்கள் தான் வந்தாங்க. 10,000 சோல்ஜர்ஸ், அதுக்கப்புறம் மிலிட்ரி, அந்த மிலிட்ரியுடைய ஆபீசர்ஸ் 10,000 பேர் தான் எண்ணிக்கையில் வந்தாங்கன்னா, அன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய மக்கள் தொகையின் அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25-30 கோடி இருந்துச்சு. 25-30 கோடி இருக்கிற இந்திய தேச மக்களை எத்தனை பேர் ஆட்சி பண்ணாங்க? 10,000 பேர் ஆட்சி பண்ணாங்க. எப்படி முடிஞ்சு, எப்படி சாத்தியமாச்சு நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? இவங்க இந்த ஆசாரியர்கள் போல உடனடியா போய் அவங்களோட கூட்டு களவாணித்தனம் பண்றாங்க இல்லையா, பேசிக்கிறாங்க இல்லையா, நான் உங்கள்கிட்ட நல்லா இருப்பேன், நீங்க எங்க நிலத்தை ஒண்ணும் பண்ணக்கூடாது, எங்களுக்கு லேண்ட் கொடுக்கணும், எங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், எங்களுக்கு கல்வி தரணும், எல்லாவற்றையும் ரொம்ப முன்கூட்டியே போய் வாங்கிக்கிட்டாங்க இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. கல்வி என்பது நமக்கெல்லாம் ரொம்ப லேட்டா தான் கிடைச்சிச்சு பார்த்துக்கோங்க. வெள்ளக்காரங்க வந்த உடனே கல்வியெல்லாம் நமக்கு கொடுக்கல. கல்வி எல்லாத்தையும் முதலையே ரொம்ப வேகமா அனுபவிச்சுட்டாங்க ஒரு கூட்ட மக்கள். ஆனா நமக்கெல்லாம் ரொம்ப லேட்டா தான் கிடைச்சிச்சு அந்த கல்வி எல்லாமே. ஆனா இப்ப சொல்றாங்க, வெள்ளக்காரங்களால நீங்க எல்லாம் கெட்டு போயிட்டீங்கன்னு படிச்சவங்களை பார்த்து சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, ஆசாரியர்கள் அந்த டேர்மை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா, கடவுளை பேசுகிறவர்கள் அவர்களை மாத்திரம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர்கள் தான் அடிமைத்தனத்தை உருவாக்கக்கூடிய கருவிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் அதுதான். ஏனென்றால் இங்கே பார்வோனை உயர்த்த வேண்டும் என்று ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். நீங்க இதுக்கு முன்னாடி பகுதி வரைக்கும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தான்னு வந்துச்சு. ஆனா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா யோசேப்போடு கர்த்தர் இல்லை. ஏனென்றால் யோசேப்பு விடுதலையின் மகனாக அல்ல, அடிமை வாழ்வை உருவாக்குகின்ற ராஜ விசுவாசியாக பார்வோனின் பிரதிநிதியாக அங்க செயல்பட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய நேரத்துல அப்படிதான் ஏமாந்து போயிருக்கோம். நம்ம எதை பேசணும், எதற்காக நிக்கணும், எதை உயர்த்த வேண்டும் அப்படின்னு தெரியாம சடங்காச்சாரங்களை உயர்த்தி பிடித்து நாமும் சடங்குகள் என்கின்ற பாவத்திலேயே விழுந்து போகிறோம். திருச்சபையே பார்த்தீங்கன்னா சடங்காச்சாரங்களை உயர்த்தி பிடிப்பதில் தான் இருக்கு. சில திருச்சபைகள்ல பார்த்தா இப்படி தலையை திருப்பக்கூடாது, குனிஞ்சு நிமிர்ந்து பார்க்கணும், அந்த நிறைய சடங்காச்சாரங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இதுதான் சரி இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், இதெல்லாம் உருவாக்கி நாம் சடங்குகளுக்கு உட்பட்டு கிடக்கிறோம் பார்த்துக்கோங்க. அப்போ இறைவன் அருளுகின்ற விடுதலை உங்களை சடங்காச்சாரங்களிலிருந்து விடுதலையாகும். சடங்குகள் என்கின்ற பாவங்களையும் நம்ம அநேக நேரங்களில் விழுந்து கிடக்கிறோம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டுடைய கரங்களை நம்ம இறக்க வேண்டும். எதுல நம்ம விடுதலையாக வேண்டும்? அடையாளங்கள்ல இருந்து விடுதலையாகும். கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்களுக்கு கிரேக்கர் என்ற அடையாளம் இல்லை, அவர்கள் யூதர் என்ற அடையாளம் இல்லை, சுயாதீனர் என்ற அடையாளம் இல்லை, அடிமை என்ற அடையாளம் இல்லை, எல்லாம் வாஸ்தவம். அப்படி நாம் முழுவதுமாக மீட்கப்பட்டிருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த நீர் என்பது அந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா நோவா காலத்துல அந்த நீர் நோவாவை காப்பாற்றியது. அதுதான் சிம்பிள் தான். தண்ணீரிலிருந்து காப்பாற்றினார் அப்படின்னு பைபிள்ல போடுங்க. புரியுதுங்களா? தண்ணீரிலிருந்து நோவா காப்பாற்றப்படவில்லை. நம்ம அப்படி நினைக்கிறோம், தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. நோவா இப்பொழுது காப்பாற்றப்பட்டார் அப்படின்னா, இந்த உலகமே பாவம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் மழையை வருஷிக்க பண்ணி நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் பேடைகளிலே வைத்து அந்த மழை நீர் நோவாவை ஒன்றும் செய்யாதபடி காப்பாற்றினார். அதனாலதான் நம்ம தண்ணீரை பயன்படுத்தும்.
தண்ணீரிலிருந்து காப்பாற்ற. தண்ணீர்ல தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போட்ல போனவங்க கீழே விழுந்துட்டாங்க, கப்பல்ல சேதமாகி கீழே விழுந்துட்டாங்க, தண்ணீர்ல தத்தளிச்சாங்க, காப்பாற்றணும் அப்படி கிடையாது. பார்த்துக்கோங்க, வெள்ளத்துல தத்தளிச்சாங்க காப்பாற்றணும் அப்படி கிடையாது. அவர்கள் எல்லாம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள். நோவா மட்டும்தான் தண்ணீரால் காப்பாற்றப்பட்டது. அப்போ இந்த தண்ணீர் என்பது காப்பாற்றுகின்ற வல்லமை உள்ளது. அப்படிங்கிறதுனாலதான் ஞானஸ்நானத்துக்கு நம்ம தண்ணீரை பயன்படுத்தணும். சரிங்களா? அது ஒரு அடையாளம். அவர்கள் மீது தெளிக்கும் போது, நோவாவை தண்ணீரின் மூலமாக காப்பாற்றினீரே, இந்த தண்ணீரை தெளிக்கும் போது உம்முடைய ரத்தமாக மாறி இந்த பிள்ளையை காப்பாற்றட்டும் என்று நமக்கு. சரிங்களா? அதனால சடங்காச்சாரங்களை தூக்கி போடுவோம். இதுல இருக்கிற உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவருக்குள் நம்ம அர்ப்பணிப்போம். நீங்கள் பெற்ற ஞானஸ்தானம் ஒரே ஞானஸ்தானம் தான் பைபிள் போட்டிருக்குது. அந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிறது இட் இஸ் த பிகினிங், இட் இஸ் நாட் எண்ட். அது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடாதீங்க. அன்னைக்கு நான் சின்ன வயசுல வாங்கினேன் அதுதான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது முடிஞ்சு போக உங்களுடைய இறுதி காலம் வரை அது தொடர்கிறது. இறைவனோடு நீங்கள் இணைகின்ற நாள் வரை அது தொடர்கிறது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. பிகினிங்னா அப்படிதான் அர்த்தம். அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஞானஸ்தான வாழ்க்கை என்பது இறைவனோடு இணைகின்ற நாளில் தான் இறைவன் புரிகிறது. அப்படிங்கிறதுனால ஞானஸ்தானம் பெற்றோம் அப்படிங்கிற நிலைமையில இல்லை, நீங்க இறுதி வரை ஞானஸ்தானத்தை நீங்கள் கொண்டு வர அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஏனென்றால் கிறிஸ்துவால் கழுவப்பட்டு கொண்டே நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை கழுவி கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்கை. ஆண்டவருக்குள் நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள் கழுவப்பட்டவர்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஆண்டவரால் கழுவப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். பார்த்துக்கோங்க, ஞானஸ்தானம் பெற்றோம் என்று சொன்னால் தண்ணீரை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரால் கழுவப்பெற்றோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ரத்தத்தை நம்மால் காண முடியும். எனவே நம்ம எல்லாருமே ஆண்டவரால் கழுவப்பட்டவர்கள் இல்லையா? ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். எனவே இந்த ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட என் வாழ்க்கை, என் ஆன்மா இன்னொரு அடிமைத்தனத்திற்குள்ளாக செல்லாதபடி ஆண்டவரே என்னை முழுவதுமாக உம்முடையவனாக்கும் என்று சொல்லி தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.